இந்த வகுப்பறையில் நம்ம வந்து விகிதமுறு எண்களில் 2 கணக்கு கொடுத்து இந்த கணக்கை வந்து எப்படி சுருக்குக அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு 2 கணக்கு கொடுத்துருக்கு. நம்ம புத்தகத்தில் பயிற்சியில் உள்ள கணக்கு தான். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னாக்கி இந்த விகிதமுறு கணக்குகளில் அடிப்படை செயல்பாடுகள் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. ஒரு கூட்டல் வந்திருக்கு, ஒரு கழித்தல் வந்திருக்கு, ஒரு வகுத்தல் வந்திருக்கு, ஒரு பெருக்கல் வந்திருக்கு. இப்படி வந்ததுன்னா எதை முதல்ல செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு போர்ட் மாஸ் விதி அப்படின்னு இதை படிச்சிருப்போம். அப்படி இல்லை அப்படின்னாக்கி நம்ம வந்து தமிழில் அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் தானே, இந்த வேடை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னாக்கி முதல்ல அடைப்புக்குறியை செய்யணும், 2வது வகுத்தலை செய்யணும், 3வது பெருக்கலை செய்யணும், 4வது கூட்டலை செய்யணும், கடைசியாக தான் என்ன செய்யணும், கழித்தலை செய்யணும். முதல்ல இருக்கிறதே நம்ம பாட்டு செஞ்சுட்டு வந்துட்டோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்ன செய்யாது, சரியாக வராது. சரியா? அதனால் இந்த முறைப்படி தான் நம்ம என்ன செய்யணும், முதல்ல இந்த விகிதமுறை எண்களில் இந்த சுருக்குறதில் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு அடைப்புக்குறியை செய்யணும். அப்போ அதுவரை நம்ம என்ன செய்யணும், மீதி எல்லா நம்பரையும் அப்படியே வச்சுருக்கணும். அப்போ கூட்டல் அப்படியே போட்டுக்கிடுங்க. இந்த அடைப்புக்குறியை செய்ததாக இருந்தால் நம்ம ஏற்கனவே முந்தின பயிற்சியில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கழித்தல் கணக்கு செய்யும்போது அந்த விகிதமுறை எண்ணுடைய பின்ன பகுதி 2 என்ன இருக்கணும், 1 போல் மாற்றணும். அப்போ 2க்கும் 5க்கும் மீச்சமாக கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு மாடல் சொல்லியிருக்கிறோம், 3/2ங்கிற இந்த பின்னத்தினுடைய எதிரில் இருக்கக்கூடிய இந்த பின்னத்தை தொகுதியும் பகுதியும் என்ன செய்யணும், அந்த 5ஆல் பெருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ அதை செய்வோமா, 3/2ங்கிற பின்னத்தை எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய 5ஆல் மேலையும் கிளையும் பெருக்கும். சரிதானா? சரி, அடுத்து கழித்தல் போட்டுக்கிட்டோம். 2/5ங்கிற பின்னத்தை எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியால் மேலையும் கிளையும் பெருக்குது. சரியா? இப்போ இதை ஹோலாக போட்டுக்கிடுவோம். அடுத்து வகுத்தல் இருக்குது. அடுத்து நம்ம அடைப்புக்குரிய என்னது செய்யணும், அடைப்புக்குரியை முடிச்சதுக்கப்புறம் வகுத்தல் தான் செய்யணும். சரியா? நான் ஏற்கனவே பார்த்துருக்குறோம், வகுத்தலை என்ன செய்யாதாங்க, நேரடியாக செய்யாதீங்க, அதை பெருக்கெல்லாம் மாற்றி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போது வகுத்தல் செய்யும்போது இதை நம்ம என்ன செய்யலாம், பெருக்கலாக மாற்றுதோம். பெருக்கலாக மாற்றும் போது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், இதனுடைய அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பின்னத்தினுடைய தலைகீழியே போடணும். இதாவது தான் பெருக்கல் தலைகீழி அப்படின்னு பேர். அப்போ 10 மேலே வந்துடும், 3 கீழே வந்துடும். சரியா? இப்போ பெருக்கல் இந்த 3க்கு கீழே 1 இருக்குது. சரியா? நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம 1 இருக்க மாதிரி இதில் போட்டுக்கிடும். சரியா? இப்போ இதை முடிச்சுட்டு வருவோம். இந்த அடைப்புக்குரிய முடிப்போம். 1/2 கூட்டல் போட்டுக்கிடுங்க. 2ஐயும் 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 10, 3ஐயும் 5ஐயும் பெருச்சுன்னா 15, கழித்தல் 5ஐயும் 2ஐயும் பெருக்குனா 10, 2ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 4. சரியா? இப்போ இது பண்ணிக்கிடுங்க. அடுத்து 10/3 பெருக்கல் 3/1. சரியா? இப்போ இதை 2ஐயும் ஒன்றா முடிக்கணும். 1/2 கூட்டல், இப்போ 2மே பகுதி வந்து என்ன இருக்குது, 10 ஆகிட்டு. அப்போ 15லேருந்து நம்ம 4 கழிக்கணும். அவ்வளோதான் அடுத்த ஸ்டெப். சரியா? பெருக்கல் மீதி உள்ளதெல்லாம் அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. அடுத்து 3/1. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 கூட்டல், இப்போ இதிலேருந்து இதை கழிச்சோம்னா என்ன கிடைக்கும், 15லேருந்து 4 கழிச்சோம்னா 11/10 பெருக்கல் 10/3 பெருக்கல் 3/1. இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சுது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம எதை செய்யணும்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அடைப்புக்குறி முடிச்சிட்டோம். அடுத்து வகுத்தல் செய்யணும். வகுத்தல் செய்ததுக்கு முன்னாடி நம்ம அந்த வகுத்தலை என்ன செஞ்சிட்டோம், இந்த வகுத்தலை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கேருந்தே பெருக்கலாக மாற்றிட்டோம். அப்போ அடுத்து என்ன ஆப்ஷன் தான் இருக்குது, நமக்கு பெருக்கல் இருக்குது, கூட்டல் இங்கே இருக்குது. கூட்டல் முதல்ல செஞ்சிடக்கூடாது, பெருக்கலை முடிச்சதுக்கப்புறம் தான் கூட்டல் நம்ம என்ன செய்யணும். அப்போ இங்கே பெருக்கல் இருக்குன்னா இந்த 3 பகுதியும் பெருக்கல்ல இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்னாக்கி நம்ம வந்து கிராஸ் பெருக்கல்ல அடி கொடுக்கலாம், ஒரே வாய்ப்பாடில் அடி கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 10 10, 1 10 10, அதே மாதிரி 1 3 3, 1 3 3. இப்போ இந்த 3 பின்னத்தில் பார்த்தீங்கன்னாக்கி இங்கே 11 மட்டும்தான் இருக்குது, இங்கே எல்லாம் 1 இருக்குது. அப்போ 11/1 மட்டும்தான் நமக்கு இங்கே இருக்குது. அப்போ 1/2 கூட்டல் 11/1. சரியா? இப்போ இந்த 2 பின்னத்தையும் கூட்டணும். கூட்டுறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பகுதி 2 என்ன செய்யணும், 1 போல் இருக்கணும். அப்போ இதுக்கு என்ன செய்யலாம், இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இந்த 1ஐ 2ஆல் மாற்ற முடியும். என்ன செய்ய முடியும், இந்த 1ஐ கொண்டு 2ஆல் பெருக்க முடியும். அப்போ பெருக்கணும்னா பகுதியையும் 2ஆல் பெருக்கும்போது தொகுதியையும் 2ஆல் பெருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கூட்டல் 11/1. நமக்கு பகுதி 2ம் 1 போல் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், கூட்ட முடியும். அதனால் என்ன செய்யுதுன்னா இதை 2ஆலையும் தொகுதியையும் 2ஆலையும் நம்ம பெருக்குதோம். அப்போ பெருக்கும்போது என்ன கிடைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கூட்டல் 11ஐயும் 2ஐயும் பெருக்கணும்னா 22, 1ஐயும் 2ஐயும் பெருக்கணும்னா 2. இப்போ பகுதி 2ம் 1 போல் வந்துட்டு, அப்போ கீழே 2 போட்டுக்கிடுங்க.
இப்போ 1ஐயும் 22ஐயும் நம்ம கூட்டினோம்னாக்கி 1ஐயும் 22ஐயும் கூட்டினோம்னா 23/2. இதை மறுபடியும் சுருக்கி போடுறதா இருந்தால் என்ன வரும்? ஒரு 2 2 ஒரு 2 2 மீதி 1 இருக்குது 1/2. சரியா? 11 இதுக்கு ஆன்சர். சரியா? இந்த கணக்குக்கு. அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இந்த போர்டு மாஸ் விதிப்படி நம்ம செய்யும்போது இந்த கணக்குகளை என்ன செய்யலாம்? சரியாக நம்மளால் செய்ய முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு கணக்கு இருக்குது. இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கு? இதுலேயும் பார்த்திங்கன்னாக்கி இந்த விகிதமுறை எண்களில் ஒரு வகுத்தல் இருக்குது, கழித்தல் இருக்குது, பெருக்கல் இருக்குது, கூட்டல் இருக்குது. சரியா? அங்கேயும் பெருக்கல் இருக்குது. அப்போ இதில் அடிப்படை செயல்பாடுகள் நமக்கு என்ன செஞ்சுருக்கு? 4 அந்த பண்புகளும் இங்கே வந்திருக்கு. அப்போ இதை என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல அங்கே பார்த்த மாதிரியே தான் முதல்ல அடைப்புக்குரிய முதல்ல சரி பண்ணும். அது வர அப்படியே எழுதும். சரிதானே? இப்போ 4/3 ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். வகுத்தல் இருந்ததுன்னா என்ன செய்யாதாங்க? கணக்காக வகுத்தெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ வகுத்தலை என்ன செய்யணும்? நம்ம பெருக்கலாக மாற்றணும். அப்போ பெருக்கலாக மாற்றும்போது அதற்கு அப்புறமா இருக்கக்கூடிய பின்னத்தை என்ன செய்யணும்? அதனுடைய தலைகீழியே போடணும். சரியா? அப்போ தலைகீழியே போடும்போது -7 மேலே வந்துடும், 8 கீழே வந்துடும். சரியா? இது ஒரு இது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே எழுதுங்க. 3/4 பெருக்கல் 4/3. இப்போ இந்த பின்னத்தில் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு இது செய்யலாம். இது ரெண்டும் என்ன செய்யலாம்? அடி கொடுக்கலாம். அப்போ அடி கொடுக்கலாம். ஒரு நாள் 4 ஒரு நாள் 4, இங்கே ஒரு 3 3 ஒரு 3 3. அடுத்த ஸ்டெப்பில் இதை பெருக்கி எழுதிக்கலாம். சரி, கூட்டல். இங்கே ஏதாவது அடிக்க முடியுதான்னு பாருங்கள். 4/3 பெருக்கல் -1/4. சரியா? இதில் பார்த்தீங்கன்னாக்கி இந்த 4க்கும் இந்த 4க்கும் அடிக்கலாம். ஒரு நாள் 4 ஒரு நாள் 4. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பெருக்கி எழுதிக்கணும். சரியா? அப்போ இங்கேயும் அடிக்க முடியுதான்னு பாருங்கள். இதையும் அடிக்கலாம். ஒரு நாள் 4 2 4 8. மீதி இருக்க நம்பர் வருங்க. 1ஐயும் 7ஐயும் பெருக்கும் -7 வரும். சரியா? 3ஐயும் 2ஐயும் பெருக்குதும் 6. சரியா? அடுத்து கழித்தல். இங்கே 1ஐயும் 1ஐயும் பெருக்கும்போது 1, இங்கே 1ஐயும் 1ஐயும் பெருக்கும்போது 1 கிடைக்கி. அடுத்து கூட்டல் அடையாளம் போட்டு விடுங்க. இங்கே 1ஐயும் -1ஐயும் பெருக்குது, அப்போ -1 கிடைக்கும். அடுத்து 3ஐயும் இங்கே ஒரு 1 இருக்குது 3. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 பின்னம் நமக்கு கிடச்சிச்சு. சரியா? 3 பின்னம் இருக்குது. இந்த 3ஐயும் என்ன செய்யணும்னாக்கி கூட்டணும், கழிக்கணும். இப்போ ஏற்கனவே பார்க்கும்போது கூட்டல் தான் நம்ம என்ன செய்யணும்? முதல்ல செய்யணும்னு பார்த்துருக்கோம். கழித்தல் என்ன செய்யணும்? கடைசியில் செய்யணும்னு பார்த்துருக்கோம். அப்போ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 எண்களுக்கும் 6 1 3 இந்த நம்பருக்கு என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு நம்ம மீச்சமாக கண்டுபிடிச்சி ஒரே எண்ணாக மாற்றிக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம். அப்போ 6 1 3க்கு மீச்சமாக கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீச்சமாக கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் இருக்கக்கூடிய பெரிய பின்னத்தை இந்த 6 இந்த நம்பர்லாம் மாற்றணும் முடிஞ்சதுனால மாற்றலாம். எப்படின்னு பாருங்களேன். இந்த 1 6 மாற்ற முடியும். இந்த 3 என்ன செய்ய முடியும்? 6 மாற்ற முடியும். இந்த 1 கொண்டு 6 பெருக்குனா 6000. அதே மாதிரி இந்த 3 கொண்டு 2 பெருக்கணும்னா 6000. அப்போ இந்த முறையில் கூட நம்ம செய்யலாம். அப்போ -7/6 கழித்தல் 1/1 நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்? இந்த 6 மாற்றுறதுக்கு பகுதியும் தொகுதியும் என்ன செஞ்சுக்கிட்டோம்? 6ஆல் பெருக்கிக்கிடுதோம். சரிதானே? அடுத்து பார்த்தீங்கன்னா -1/3 இந்த 3 இந்த 6 மாற்றணும்னா நம்ம கூட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கூட்டல் கழித்தலுக்கு என்ன செய்யணும்? பகுதி 1 போல் இருக்கணும். அதனால் நம்ம இந்த ஸ்டெப்பில் இதை மாற்றிக்கிடுதோம். அப்போ 2ஆல் மேலையும் கிளையும் நம்ம என்ன செஞ்சுக்கிடுதோம்? தொகுதியும் பகுதியும் பெருக்கிக்கிடுதோம். -7/6 கழித்தல் 1ஐயும் 6ஐயும் பெருக்கணும்னா 6, 1ஐயும் 6ஐயும் பெருக்கணும்னா 6, கூட்டல் 3ஐயும் 2ஐயும் பெருக்கணும்னா 6, -1ஐயும் 2ஐயும் பெருக்கணும்னா -2. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இது எல்லாமே என்ன இருக்குது? நமக்கு பகுதியெல்லாம் 1 போல் ஆயிட்டா? அப்போ -7 போட்டுக்கிடுங்க. ஏற்கனவே கழித்தல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த கழித்தலை செய்யாதங்க, கூட்டலாம் மாற்றிக்கிடுங்கன்னு சொன்னோம்னா அந்த மாடலில் கூட பண்ணிக்கலாம். நம்ம கூட்டலாம் மாற்றும் போது இதற்கு அப்புறமா இருக்கக்கூடிய எண்ணினுடைய கூட்டல் நேர்மாறு போடணும். அப்போ இங்கே இது +6ல் இருக்குது. அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகணும்? -6ஆக மாறும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டல் போட்டு -2. இப்போ மைனஸ் எல்லாமே இந்த மேலே உள்ள ஆன்சர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மைனஸில் இருக்குது. இப்படி மைனஸில் இருந்ததுன்னா என்ன செய்யலாம்? எல்லா நம்பரையும் போட்டு மைனஸ் அடையாளம் போடலாம். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 2ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா 8, 8ஐயும் 7ஐயும் கூட்டினீங்கன்னா 15, மைனஸ் எல்லாமே இருக்குது. அப்போ -15 கீழ் 6 இப்படி போடலாம். இப்போ இது மறுபடியும் என்ன செய்யலாம்? அடி கொடுக்கலாம். 2 3 6, 5 3 15. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா -5 கீழ் 2 இப்படி விடாது. சரியா? இந்த முறைப்படி நம்ம என்ன செய்யலாம்? பல்வேறு கணக்குகளை போட்டோம்னா ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம்? இந்த விகிதமுறை எண்களில் சுருக்கத்தை